நண்பர்கள் வணக்கம். திருவண்ணாமலையை பற்றி எத்தனை பதிவுகள் இருந்தாலும் அத்தனை பதிவுகளும் சிறப்பான பதிவு தான். திருவண்ணாமலையில் சிவபெருமானுக்கு எவ்வளோ மகிமை உண்டோ அவ்வளவு மகிமை உமையம்மைக்கும் உண்டு. உமையம்மை இங்கே தவம் புரிந்து சிவபெருமானின் திருமேனில் ஒரு பாகம் பெற்றார். அண்ணாமலை கிருதயுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்கமலையாகவும், துவாபார யுகத்தில் பொன்மலையாகவும், இப்போ கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி வந்திருக்கு. இங்கே மலையே இறைவனோட சொரூபம். பஞ்சபூத தலத்தில் இது நெருப்பு தலம். நினைத்தாலே முக்தி தரும் தலம். நம்மளால் இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு போகிறோம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் போக முடியலனா கூட கவலைப்படாதீங்க. அன்னைக்கு அவரை நினைத்தாலே முக்தி தருவார். எங்கேருந்து வேணாலும் நினச்சிக்கோங்க. நீங்கள் நினச்சாலே போதுங்க, நமக்கு அத்தனை நன்மைகள் உண்டாகும். வருஷத்தில் 365 நாளும் விசேஷமான திருக்கோயில் திருவண்ணாமலை திருக்கோயில். இங்கே சுவாமி நெருப்பு சொரூபம். நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அது தீயிலிட்ட அது போல் பொசுங்கி போயிடுங்க. இங்கே திருவண்ணாமலைக்கு வந்துட்டு போனோன்னா சொல்கிறத நம்புங்க. திருவண்ணாமலை போயிட்டு வர நம்ம வாழ்க்கை ஏற்றம் தான் ஆகும். இதெல்லாம் சத்தியமான உண்மை. ரெகுலராக நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு வந்தவங்களை கேட்டால் உங்களுக்கு தெரியும். அவங்க ஃபஸ்ட்டு வாட்டி போனதுக்கும் இப்போ அவங்க போயிட்டு வர்றதுக்கும் இடையில நிறைய வாட்டி போயிருப்பாங்க. போக போக அவங்க வாழ்க்கை எப்படி ஏற்றமாக இருக்குன்றத அவங்கள கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. ஒரு முறை பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இருவரில் யார் உயர்ந்தவங்கன்னு வாக்குவாதம் வந்துட்டு அவர்களோட அறியாமை அகற்ற சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவம் கொண்டு ஓங்கி உயர்ந்து நின்றார். வராக அவதாரம் எடுத்த பெருமாள் பூமியை குடைந்து சென்றார். பிரம்மா அன்னப்பறவை உருவம் எடுத்து உயர பறந்து சென்றார். இருவராலும் ஜோதியின் அடிமுடியை காண முடியவே இல்லை. சிவபெருமானோ முழுமுதற் கடவுள் என்பதை புரிந்து கொண்ட இருவரும் அவரை வணங்கினார்கள். சிவபெருமான் அவங்க 2 பேருக்கும் ஜோதி வடிவிலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தார். அதான் நம்ம திருவண்ணாமலை திருக்கோயில். பின்பு எல்லோரும் வணங்குவதற்காக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருள் புரிந்தார். நமக்கு இந்த கோயிலை சுற்றி வரும்போது அஷ்டலிங்கம் இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலை போகிறவங்களா இருந்தால் சுவாமியை எப்படி தரிசனம் பண்ணுறீங்களோ அஷ்டலிங்கத்தையும் நம்ம கும்பிட்டுட்டு வரணும். நம்ம கிரிவலம் வர பாதையில் 8 லிங்கம் இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. அதனால் நம்ம ராசிக்குரிய லிங்கத்தை மட்டும்தான் பார்க்கணுன்னு பார்க்காதீங்க. 8 லிங்கத்தையும் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு லிங்கமும் பார்க்க அப்படி தான் இருக்கும். அப்படியே நம்மளை ஈர்ப்பாங்க. அக்னி லிங்கம்லாம் நம்ம கிட்ட போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்மளை ஈர்த்துடுவார். குபேரலிங்கம்லாம் சொல்லவே வேண்டாம். ரொம்ப நேரம் எல்லாரும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஈசான லிங்கத்தை பார்த்தோன்னா நமக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும். நீங்கள் கிரிவல பாதைக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு இடுக்கு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே உள்ளே போய் அந்த இடுக்கில் மாட்டிட்டு வெளியில் வந்தோம்னா நம்ம கஷ்டங்கள்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கனத்த உடம்பு இருக்கவங்க கூட அந்த இடுக்குக்குள்ளே போயிட்டு வந்துடுவாங்கங்க. அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் இந்த அண்ணாமலையார் திருக்கோயில். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது சுவாமியை நினச்சி எடுத்து வைங்க. இப்போ எல்லோரும் கிரிவலம் போகிறோன்றத ரொம்ப ஃபேஷனாக போகிற வழியெல்லாம் நெடுக்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போகிறாங்க. மனசில் நம்ம சிவபெருமானை நினச்சிக்கிட்டு சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே நடந்து போகணுங்க. நமக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜபிச்சுக்கிட்டு கோயிலேருந்து அப்படியே நடந்து கிரிவலம் நடந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சுவாமியை மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டு கிரிவலம் நடக்கணுங்க. கோயில் வாசலில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. அதில் நம்ம கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு உண்ணாமலையாமனை நினச்சிக்கிட்டு கிரிவலம் போயிட்டு வரணுங்க. கிரிவலம் போக போக வாழ்க்கையில் ஏற்றம்தான். இது சத்தியமான உண்மை. போயிட்டு வந்தவங்களை கேளுங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது, ஒவ்வொரு அடியும் சுவாமியை நினச்சி எடுத்து வைங்க. சுவாமி நம்மளை எப்படி தூக்கி விடுறாருன்னு மட்டும் நீங்கள் பார்க்கலாங்க. நீங்களே சொல்லுவீங்க, நான் ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது இவ்வளோ மனசு கவலையோடு வந்தேன், ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா சுபிக்ஷமாக இருக்குது வாழ்க்கைன்னு சொல்லுவீங்க. நாங்கள் ஒவ்வொரு முறை கிரிவலம் போகும்போதும் கிரிவல பாதையில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க. அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்தது, அவங்க எப்படி கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்தாங்கன்னு அவங்க வாழ்க்கையை பற்றி சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இது நடந்திருக்கு. நீங்கள் பௌர்ணமிக்கு தான் போகணும், அமாவாசைக்கு தான் போகணும்லாம் நினைக்காதீங்க. உங்களால் எப்போ முடியுமோ நிச்சயம் போயிட்டு வாங்க. நம்ம என்ன நினச்சாலும் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் நம்மளால் கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியும். நிச்சயம் போயிட்டு வாங்க. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.